தீபாவளி வீடியோக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். காலையிலேயே சுறுசுறுப்பு அழும்பி தலைக்கு சேர்த்து ஒரு குளியல போட்டுட்டு தேநீரை அருந்தி விட்டு 100 புஷ்அப்ஸையும் முடிச்சிட்டு எப்படா அந்த புது ட்ரெஸ் போடுவோம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் கூட தாமதிக்காம ஒரு சின்ன டிரான்சிஷன் மூலமாக ட்ரெஸ்ஸை மாத்தி விட்டேன். ஏதோ ட்ரை பண்ணினேன், என்ன மாதிரி வந்திருக்கேன்னு தெரியல, ஆனா ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்படியே நாளை கடவுளின் ஆசீர்வாதத்துடன் ஸ்டார்ட் பண்ணுவோம் கோயிலுக்கு ரெடி ஆயிட்டேன். வெரேக சிக்கன் வாங்கிட்டு வருமாறு வீட்டில் சொன்னதால் அதுக்கான காசையும் வாங்கிட்டு நேரா வண்டியை கோயிலுக்கு விட்டாச்சு. என்னோட வீடியோ பாக்குற எல்லாரும் நல்லா இருக்கணும், கடவுளுக்கு ஒரு வேண்டுதலை போட்டுட்டு இன்றைக்கு எந்த அசம்பாவிதமும் நடக்க கூடாண்டும் வேண்டிட்டு அங்க இருந்து நேரா சிக்கன் வாங்க போயிட்டேன். தீபாவளியை முன்னிட்டு எப்படியும் செம்ம கூட்டமா இருக்குமென்று எதிர்பார்த்துட்டே போனேன். எதிர்பார்ப்பு பிழைக்கவில்லை. ஒரு மாதிரி சிக்கனை வாங்கிட்டு வீட்டை போனா அந்த கேப்புக்கு சுதன் வந்துட்டார். அவருக்கும் ஒரு ஹாப்பி தீபாவளியே போட்டுட்டு கொஞ்ச நேரத்தால ஸ்டூடியோ நண்பரும் வந்துட்டார். மதியம் மட்டும் அப்படியே இருந்து பேசிட்டு இருந்தோம், எங்கேயும் போகல. அப்படியே வாங்கிட்டு வந்த சிக்கனை 3 பேரும் சேர்த்து ஒரு பிடி பிடிச்சோம். ஆனா என்ன, குழம்புல கொஞ்சம் காரம் குறைஞ்சிட்டு அது சுதன்ற முகத்துல பார்த்தாலே தெரியும் ஒரு வேளை பேண்ட்டுக்குள்ள பூரா பூந்துருச்சோ. காரத்தை தணிப்பதற்காக வீட்டில் செய்த கேசரியை சாப்பிட்டு நேர தியேட்டருக்கு போயிட்டோம். நாங்க பார்க்க போனது என்னவோ டியூட். நாங்க போன நேரம் எங்களுக்கு டியூட்டுக்கான டிக்கெட் கிடைக்கவில்லை. அப்போது அவைலபிளா இருந்தது பைசன். சரி வந்துட்டோம், திரும்ப போனா நல்லா இருக்கான்ட்டு பைசனுக்கான டிக்கெட்டை எடுத்தாச்சு. பைக்கை பார்க் பண்ணிட்டு நேரா தியேட்டருக்குள்ள போயிட்டோம். நல்ல வேளை பெல்கனி சீட் எடுத்ததால நல்ல ஒரு வியூ கிடைச்சிச்சு. போய் சீட்ல இருந்து கொஞ்ச நேரத்தாலே படமும் ஸ்டார்ட் ஆச்சு. படம் எப்படி இருக்குன்னு கேட்டா இப்படியான மூவிஸை என் தமிழ் ஆடியன்ஸ் தூக்கி விடுறாங்க இல்லன்னு தெரியல. படத்துல நல்ல ஒரு மெசேஜ் இருந்துச்சு, கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம். அங்க இருந்து வெளிக்கிட்டு நேரா அப்படியே பண்ணைக்கு போயிட்டோம். நாங்க நின்ற இடத்துலயே யாரோ சாப்பிட்டு வச்ச சோளன் மிச்சம் இருந்துச்சு. அது இருந்த இடத்துக்கு நண்பர் இருந்த பொசிஷனுக்கு சொல்ல வாரது புரியுமான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் அப்படி அங்க இருந்து ஃபன் பண்ணிட்டு நேரா சாப்பிட போயிட்டோம். சாப்பிடுறதுக்கு வேற என்ன, நம்ம வளமையா போற கிரில் தான். அங்கேயும் செம்ம கூட்டம் தான். பட் நாம ரெகுலர் கஸ்டமர் அல்லவா, ஆகையால் எங்களுக்கு சிறப்பு கவனிப்பு. சாப்பிட்டு முடிய இருந்த மிச்ச காசு எல்லாத்தையும் சேர்த்து டீ குடிக்க வந்துட்டோம். ஸ்பெஷல் டே என்றதால இன்றைக்கு ஸ்பெஷல் டீயை குடிச்சு முடிய ஒரு 7 மணி போல வீட்டை கிளம்பிட்டோம். இவ்வாறாக 2025 தீபாவளி எனக்கு நிறைவுற்றது. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் என்ன, நாளைக்கு பாப்போம்.